வாங்க மகேஷ், எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. அது சரி, வைஷுக்கு முன்னாடி வெக்கமா இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்களோ? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. வைஷு, நீ உன் கண்ணை மூடிக்கோ. நானும் டப்புவும் இந்த இடத்தை விட்டு மெல்லமா நிறுத்து ஜானு. நீ என்ன பேசுற? உனக்கு வாய வலிக்காதா என்ன? நீங்க ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு வருங்கால மனைவியா யாராவது இப்படி எல்லாம் திட்டுவாங்களா என்ன? ஹஸ்பண்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் செய்வீங்களா என்ன? வைஷு, மகேஷ் இருங்க. ஏன் இப்படி வைஷு வைஷுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல. நான் எப்போல இருந்து உங்களுக்காக வெயிட் பண்றேன் தெரியுமா? ஆனா நீங்க என்னடனா என்னவோ மகேஷோட மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா சம்பந்தி அம்மா, உண்மையிலே ரொம்ப நல்ல தரிசனம் கிடைச்சது. பெரியவங்க சொன்ன மாதிரி கடவுள் அனுகிரகத்துல தரிசனம் ரொம்ப நல்லா நடந்தது. அதனாலதான் மகேஷும் ஜானு கல்யாணத்தோட தேதியை முடிவு பண்ண உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். உங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்க மறந்தே போயிட்டேன். இந்தாங்க, இது அந்த ஊர்ல வாங்கிட்டு வந்த அக்ரூட்டும் தேனும். என் பொண்ணும் மாப்பிளையும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கடவுள் அருள் அவங்க கூடவே இருக்கணும். அதை விட நமக்கு என்ன வேணும்? வைஷு, குளிச்சிட்டியாமா? வைஷ்ணவி, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வணக்கம். எங்கம்மா போற? வா வைஷு, இங்க வந்து உட்காரு. இதோ மாப்பிளையே வந்துட்டாரு. உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மாப்பிள. வணக்கம். வணக்கம் மாப்பிள. மகேஷ், ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. நல்லா இருப்பா. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? தனியா? என்ன விஷயம்பா? அம்மா, இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதா ஜானு என்கிட்ட வந்து சொன்னா. மகேஷ், கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணாதானே கல்யாணம் நடக்கும். அப்புறம் நான் திருப்பி கான்பூருக்கு போகணும்னு நீங்க விரும்புறீங்க, அப்படிதானே? என்ன? ஏன்? அம்மா, எனக்கு இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் வேணாமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க பாருப்பா, நிச்சயதார்த்தம் முடிஞ்சா கல்யாணம் நடந்துதானே ஆகணும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு. வாமா, எதையாவது எடுத்துக்க. டீ குடி, டிஃபன் சாப்பிடு. சரிங்க ஆண்டி. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு வீட்டை விட்டு போனது எதுக்கு தானே? படிக்கணும்னு சொன்னதெல்லாம் சும்மா சாக்கு. இங்க பாருங்க, மறுபடியும் நீங்க ஆரம்பிக்காதீங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ்மா. வணக்கங்க. வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. அட, நீங்க உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா, நல்லா இருக்கியா? உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவர் முன்னாடி எதுவும் பேசிடாத. நீ அமைதியா இரு, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எதுவும் பேசிடாதடா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். போப்பா. அந்த கோயிலுக்கு போகணும்னு எனக்கும் ஆசைதான். அவர்கிட்ட கேட்கணும். என்ன மாப்பிள, அம்மா கிட்ட எங்களுக்கு தெரியாம ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான். அது என்னன்னு தெரிஞ்சா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல.
என்ன மாப்ள, வெக்கப்பட வேண்டியதே என் பொண்ணு ஜானு தான். ஆனா அந்த குறையும் நீங்களே தீர்த்துடுறீங்க இல்ல? ஏய், என்னாச்சு உனக்கு? சாரு பாத்தியா, எல்லாரும் என்னையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன, நம்ம காலேஜுக்குள்ள வந்திருக்க இந்த பியூட்டிஃபுல் யாருடான்னு பாக்குறாங்க. அதோட பொண்ணுங்க எல்லாம் உன்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஒருவேளை எனக்கும் உன்ன மாதிரி அழகு இருந்தா. வாய மூடு. என்ன பேசுற நீ? நான் போய் பேசுறேன்னு நினைக்கிறியா? உங்க ஹாக்கி சார் கிட்ட வேணா கேட்டு பாரு. ஹாக்கி சாரா? அட கடவுளே, 4 மணி ஆக போகுது. 4 மணிக்கெல்லாம் நான் கிரவுண்ட்ல இருக்கணும். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. கிரவுண்டுக்கு 1 நிமிஷம் லேட்டா போனா கூட கிரவுண்ட 5 ரவுண்ட் சுத்தணும். பை, நான் அப்புறமா பாக்குறேன். வரேன். பெஸ்ட் ஆஃப் லக் பியூட்டிஃபுல். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். குட், வெரி குட். இன்னைக்கு எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸோட கரெக்டா வந்திருக்கீங்க. இதே மாதிரி தான் என்னைக்கும் வரணும், புரியுதா? ஆல்ரைட், பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னையில இருந்து சரியா 1 மாசத்துல சுவாமி விவேகானந்தா காலேஜ் டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும். அதனால உங்க எல்லாருக்கும் நான் ஃபீல்ட் பொசிஷனை கொடுத்துடலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஹாக்கில 4 ஃபார்வர்ட், 3 ஆஃப் பேக், 3 ஃபுல் பேக்கும் ஒரு கோல் கீப்பர் இருப்பாங்க. கரெக்டா? ஷாலினி, நீ ஃபார்வர்ட் விளையாடு. ரித்து நீயும், அப்புறம் நீயும். நீ தான் நிலு, அப்புறம் நீ, அப்புறம் ரத்னா. நீ டிஃபென்ஸ் பண்ணிக்கோ. கம் ஆன், டேக் யுவர் பொசிஷன்ஸ். சார், நான் அட்டாக்லயும் இருக்கேன். அதனால டிஃபெண்டிங்ல. இது யார் கோச்? சார், நீங்க தான் சார். குட். அதனால யாருக்கு என்ன பொசிஷன் தரணும்னு எனக்கு தான் தெரியும், புரியுதா? Now take your position. இதுதான் உன் பொசிஷன். Come on girls. சம்பந்தி, ஜானு மகேஷோட ஜாதகத்தை எங்க ஜோசியர் கிட்ட நான் காமிச்சேன். எங்க ஜோசியர் அடுத்த மாசம் 2 தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. இந்தாங்க, நீங்களே பாருங்க. நீங்களே எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆனா
அடுத்த மாசம்னா எங்களுக்கு என்னமோ சீக்கிரமா தோணுது இல்ல சீதா? ஆமா. அது இல்ல சம்பந்தி, நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவுல நிறைய கேப் இருக்க கூடாது. பெரியவங்களும் இதேதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு இது சீக்கிரம்னு தோணுது, ஆனா போக போக உங்களுக்கே நான் சொல்றது சரின்னு படும். பரவாயில்ல சம்பந்தி, நீங்க பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. அது ஏன் சொல்றேன்னா, கல்யாண ஏற்பாட்டுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, அவ்வளவுதான். அக்கா, நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடணும்? உங்க வேலையெல்லாம் உங்க மருமக கிட்ட ஒப்படைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா என்ன? அது என்னமோ உண்மைதான் சங்கீதா. இருந்தாலும் இப்போ மகேஷ் ஃபைனல் இயர் படிக்கிறான். அதுக்கப்புறம் நல்லதா ஒரு வேலையை தேடணும். அதுக்கப்புறம் தானே செட்டில் ஆக முடியும். கல்யாணமாகி ஜான் இந்த வீட்ல அடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் பாருங்க வீடு ஃபுல்லா சந்தோஷம் அப்படியே பரவி இருக்கும். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வைஷு, இந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடுமா. இங்க பாருங்க, கல்யாணம் நடக்கணும்னா அதை யாராலையும் தடுக்க முடியாது. இருந்தாலும் நாங்க எல்லாரும் ஒன்னா உக்காந்து எப்ப என்னன்னு முடிவு பண்ணணும். அதுவும் இல்லாம ரத்னாவோட அப்பா மகேஷோட அப்பா 2 பேரும் பேசி முடிவெடுக்கணும். புரியுது, உங்க வீட்டு பெரியவங்களாச்சே. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க கொடுத்திருக்க டேட்லயே ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க. சரி. இங்க பாருமா வைஷ்ணவி, நீ இன்னும் யாருக்குமே ஸ்வீட் கொடுக்கல, குடுமா. வைஷு ரிலாக்ஸ். இவங்க நினைச்சது நடக்காது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஓகே? என்னை நீ முழுசா நம்பு, ஓகே? ட்ரஸ்ட் மீ. ஹேய் மாப்பிள்ள ராஜா, ஏன் தனியா நிக்கிற? இங்க வந்து எல்லார் கூடயும் உட்காரு. என்னாச்சு? நீங்களும் போய் உங்க கிட்ட பேக் பண்ணுங்க. கம் ஆன் மூவ். ரத்னா கெட் அப். ரத்னா எழுந்துரு. என்னாச்சு? டிஃபென்ஸ் வராதா? அப்ப டிஃபென்ஸை கத்துக்கோ. இந்த மாதிரி கீழே விழுந்தா ஒண்ணும் ஆகாது. முயற்சி பண்ண முடியாதது எதுவும் இல்ல. ஓகே சார். இது என்ன? ஹாக்கி ஸ்டிக்கை எப்படி பிடிக்கணுங்கிறத முதல்ல கத்துக்கோ. இப்படி இப்படி பிடிக்கணும்.
இப்படிதான். நோ எக்ஸ்கியூசஸ். ரத்னா, உன் கையில இருந்து ரத்தம் வருது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு சம்பந்தி, நாங்க இப்ப கிளம்புறோம். சரி. சம்பந்தி, வீட்ல இருக்கவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணி எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. வணக்கம் ஆண்டி. வாமா, நல்லா இருக்கே ரத்னா. காலேஜ்ல இருந்து வரியாமா? ரத்னாக்கா, ஸ்வீட் சாப்பிடுங்க. மகேஷ் அண்ணாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்கள் அண்ணி. நீங்க என்ன நாத்தனாரா ஏத்துக்கணும். அப்புறம் என்ன, கங்க்ராச்சுலேஷன்ஸ். 3 முடிச்சு போடுறதுக்கு ரெடி தானே? அப்ப சரிங்க, நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். நான் உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், அதை கொடுக்கவா? இத நான் ஸ்பெஷலா உங்களுக்காகவே செய்ய சொன்னேன். இங்க பாத்தீங்களா? ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குல்ல? இது நான், இது நீங்க. நம்ம 2 பேரும் இந்த பெண்டன்ட்ல இருக்க மாதிரியே எப்பவும் ஒண்ணா இருக்கணும். போதும் ஜானு, இங்க வாமா. அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா? ஓஹோ, வாழ்க்கை பூரா நீ இங்கதான் இருக்க போற. இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பு. இந்தாங்க, போட்டுக்கோங்க. நான் ராத்திரி உங்களுக்கு கால் பண்றேன், சரியா? பாய். ரத்னா, ரத்னா, இன்னைக்கு பேப்பர் எங்க? ரத்னா, எப்படி அடிபடுச்சு? கேக்குறேன்ல, சொல்லு. அப்பா, அது நான் காலேஜ் படிக்கட்டுல கீழே விழுந்துட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, சும்மா சாதாரண காயம்தான். இங்க பாருமா, இது சாதாரண காயம் இல்லம்மா, இது ரொம்ப பெரிய அடிமா. இதுக்கு கண்டிப்பா இன்ஜெக்ஷன் போட்டாகணும் ரத்னா. இல்லப்பா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது சாதாரண காயம்தான், அதுவே சரியாயிடும். ரத்னா, இத உன் அம்மா கிட்ட சொன்னியா? அப்பா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பாத்தீங்களா, நான் மருந்து கூட போட்டுக்கிட்டேன். சீக்கிரமா சரியாயிடும். சரி. இங்க இருக்கா?